இந்த செஷனில் நான் ஒரு யங் லெக் ஸ்பின்னரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ரீசெண்ட் டைம்ஸில் அவருக்கு போலிங்கில் கண்ட்ரோலும் ஸ்பின்னும் கம்மியாக இருக்குது. ஸோ அவரோட போலிங்கை ஃபஸ்ட் நம்ம ஒரு அசஸ்மெண்ட் மாதிரி பண்ணி அதுக்கு தேவையான ட்ரில்ஸை கொடுத்து இந்த ட்ரைனிங் செஷனில் எவ்வளோக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு நம்ம பார்க்கலாம். டார்கெட்ஸை பாரு, மற்றதெல்லாம் ப்ராசஸ் எல்லாம் ஒரே மாதிரி நடக்கணும். அது நடக்காத பட்சத்தில் அதுக்கான ட்ரில் என்னன்னு நம்ம பார்க்கலாம். சரியா? வா. இப்போ இந்த அசஸ்மெண்ட்டில் அவரோட ஹெட் பொசிஷன் வந்து டுவர்ட்ஸ் த டார்கெட் இல்லை. ஸோ வேற எங்கேயோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் பார்க்குறனால இருக்குது. இதனால கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஆக் வந்து ரிலீஸ் ஆகிடுது. ஸோ எவ்வளோக்கு ரிஸ்க் ஆக் பெட்டராக இருக்கோ அவ்வளோக்கு டேர்ன் பண்ண முடியும். அண்ட் ஃபாலோ த்ரூ வந்து ரைட் டிப் பக்கத்தில் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த அசஸ்மெண்ட்டில் நம்ம நோட்டீஸ் பண்ணது. இதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ண போகிறோம், இதுக்கான ட்ரில்ஸ் என்னன்னு நம்ம ஃபாலோட் போய் பார்க்கலாம். வெல்டன். நல்ல ஏரியா சூப்பர்பாக இருக்குது. இப்போ நம்ம லூப் கொடுக்கும் போது ஒரு ஏரியாவில் சூப்பர்பாக ஒரு கன்சிஸ்டன்சியாக ஒரு இடத்துல போட முடியுது. பட் லூப்பை கட் பண்ண உடனேயே நம்மளால் அந்த ஏரியாவில் போட முடியல. அப்போது இன்னும் நம்மளோட ரிலீஸ் என்ன ஆகுது? லூப்பை கட் பண்ணும் போது எக்ஸாக்ட்லி இங்கேருந்து இப்படி தள்ளுது. இதுக்கு முன்னாடி நீ வெறும் விடும் போது பால் அழகாக இங்கே இருந்த பாலோட காக்கு, அந்த ரிஸ்க் காக்கு, இப்போ நீ தள்ள லூப்பை கட் பண்ண என்ன ஆகுதுன்னா ஸ்லைடர் மாதிரி தள்ள ஆரம்பிக்கிற. ரிஸ்ட் யூசேஜ் கம்மி ஆகுது. ஸோ அதுக்கு நீ ட்ரை பண்ணிப்பார். ஃபர்ஸ்ட் ட்ரில் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் க்ரீஸில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஷோல்டர் இங்கேருந்து ஹெட் ஸ்ட்ரைட் பாரு. வெல்டன். இங்கே இருந்துட்டு இது ஓப்பன், இது மேலே இங்கே. ஓகேவா? ஸோ நீ ப்ரிடாமினெண்ட்டாக இந்த ஷேடோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஷோல்டர் வந்து இப்படி தான் நடக்கும். பண்ண முடியுமா? பண்ணு. வெல்டன். அங்கே இல்லாமல் இன்னும் கூட கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு டர்ன் பண்ணு. லெஃப்ட் ஹேண்ட் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணு. லெஃப்ட் ஹேண்டும் ரைட் ஹேண்டும் சிங்க் ஆகணும். வெல்டன், வெரி வெல்டன். இங்கே இந்த ட்ரில் 1ல் ஃபஸ்ட் திங் நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா ஹெட் பொசிஷன் அண்ட் ரிஸ்ட்டோட அலைன்மெண்ட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கான சிம்பிளான ட்ரில் நான் இது செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் மெயினான ஃபோக்கஸ் என்னென்னா ஸ்பீட் இல்லை, ஸ்பின் வித் ஹெட்டோட பொசிஷனோட தான். சூப்பர். வெல்டன். இங்கே இருந்துட்டு இந்த லெஃப்ட் லெக் ப்ரெஸ் அப்போ இந்த கையோட சேர்த்து வந்தால் தான் ஸ்பீட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரில் 2ல் எதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னா அந்த ரன்னப்பில் இருக்க ஸ்பீடையும் அந்த ஸ்டெபிலிட்டியும் மேட்ச் பண்ணணும். ஸோ அதனால் ஒரு சிங்கிள் ஸ்டெப் வச்சுட்டு லோட் அப்போ மட்டும் ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் பண்ண சொல்கிறோம். ஸோ இதனால் அவரோட ஹெட் பொசிஷனு, அவரோட ரிஸ்ட் பொசிஷன் இது எல்லாமே அங்கே க்ரீஸில் ஸ்டேபிளாக இருக்கும். ஒன்று. இன்னொன்று, இங்கே நம்ம எதுவுமே போலிங் போடலை, ஜஸ்ட் ஒரு ரிதமையும் ரிப்பீட்டபிள் மெக்கானிசமையும் தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரில் 3. இங்கே ட்ரில் 1ஐயும் 2ஐயும் கம்பைன் பண்ணி ஒரு ஷார்ட்டர் ரன்னப்பில் போலிங் போட ஆரம்பிக்கிறோம். ஸோ இங்கே அந்த ரெண்டுத்தோட ஃபோக்கஸ் அப்படியே ஸ்டிக் ஆன் பண்ணுறோம். வெல்டன், வெரி வெல்டன். இதில் ரிஸ்ட் யூசேஜ் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு, ஆனால் ரெவல்யூஷன்ஸ் கம்மியாக இருக்குது. ஓகே. இதில் சூப்பராக இருந்துச்சு, இதில் ரெவல்யூஷன்ஸ் பெட்டராக இருந்துச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் எங்கே மூவ் பண்ணுறோன்னா ட்ரில் நம்பர் 4. இங்கே அவரோட ஃபுல் ரன்னப்பில் வித் ஃபாலோ த்ரோவோட அவர் போலிங் போட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இங்கே அவரோட மெயினான ஃபோக்கஸ் என்னென்னா அவரோட ரிதமும் அவரோட க்ரீஸில் எவ்வளோக்கு பேலன்ஸ்டாக ஹெட் பொசிஷனை மெயின்டைன் பண்ணி பாலை அந்த டார்கெட்ஸில் அடிக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இங்கே ஒரு மேட்ச் சினாரியோ நம்ம இன்வால்வ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அவரோட கோல்ஸையும் நம்ம டார்கெட் பண்ணுறோம். இந்த ட்ரில் 1ம் ட்ரில் 2ம் நீ இன்னும் நம்பர் ஆஃப் செஷன்ஸ் பண்ண தான் இது ரெண்டும் சிங்க் ஆகும். ஒரே செஷனில் சிங்க் ஆகும்னு கேட்டோன்னா ஓகே, கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கலாம். ஆனால் இது நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ செஷன்ஸ் இந்த மாதிரி வந்த உடனே சிங்கிள் லெக் ஸ்டெபிலிட்டி அந்த ஃபாஸ்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே லெக் ஸ்பின்னே ஒரு ரிதமும் ஒரு பேலன்ஸ்னால மட்டும்தான் லெக் ஸ்பின் அடுத்த லெவல் போகும். ஸோ இந்த ட்ரில் நம்பர் 1ஐயும் 2ஐயும் ரெகுலராக இன்னும் ஃபியூ செஷன்ஸ் பண்ணார்னா இன்னும் பெட்டராகவே அவரோட போலிங் இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். இங்கே லாஸ்ட்டாக ரேப்பப் பார்ட்டில் நம்மளோட கீ லேர்னிங்ஸை பார்க்குறோம். ஸோ அவரோட போலிங் பிஃபோரும் ஆஃப்டரும் நான் கம்பைல் பண்ணி போடுறேன். ஸோ பிஃபோரில் அவரோட ரிஸ்க் பொசிஷன், ஹெட்டு, அவரோட ஃபாலோ த்ரூ இது எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு. அதில் தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். அதுக்கான ரைட்டான ட்ரில்லையும் நம்ம அங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு செஷனில் இவ்வளோக்கு இம்ப்ரூவ் ஆக முடியுதுன்னா இன்னும் நம்பர் ஆஃப் செஷன்ஸ் இதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ணோன்னா ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியாஸில் இன்னும் பெட்டராகவே அவரோட போலிங் இம்ப்ரூவ் ஆகும். இங்கே அவரோட இம்ப்ரூவ் பண்ணது வந்து மோர் ஸ்பின் ஓவர் த பால் கிடச்சிருக்கு, அண்ட் பெட்டர் லைன் அண்ட் லென்த் கிடச்சிருக்கு, அண்ட் follow through improve ஆயிருக்கு. Follow for more tips.